எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதிமுகவின் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 29வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் மு தம்பிதுரை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் எம்ஜிஆரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஜெயலலிதாவின் சமாதியிலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய அதிமுகவினர் அங்கு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மக்களால் அதிமுக, மக்களுக்காகவே அதிமுக என்ற முழக்கத்துடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பின்பு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா, ஜானகி அம்மையார் குடும்ப உறுப்பினர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சேச்சாவோட நினைவாக தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு அவர் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். அவருடைய நினைவுகளோடு நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை மாதிரியே கோடிக்கணக்கான மக்களும் டாக்டர் எம்ஜிஆரோட நினைவாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நல்லா தெரியும். நாங்கள் எல்லாரும் சேச்சாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கோவையில் மாவட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று சிடிசி அலுவலகம் முன்பு உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று சேலத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்.